hala hastam radina se mamara sonkradi so pradana lamau. Come on, speak in tongues. அந்நிய பாஷையில் அறிக்கையிடு. சொல், என் வழிகள் ஆயத்தமானது, என் வழிகள் ஆயத்தமானது. நல்மேய்ப்பர் என்னை நடத்துகிறார். என் அற்புத நாட்கள் இது. The days of prosperity. செழிப்பின் ஆண்டு இது. Prosper, prosper in all my ways. The fig tree is going to give figs. You are going to reproduce your miracle. Please be seated. உட்காருங்க. அற்புதமான விஷயத்தை சொல்றேன். எதை யோசிக்காதீங்க. என்ன கேளுங்க, என்ன பாருங்க, என்ன கேளுங்க. மோஸ்டா பிரணாதி கடலா ஷண்டாதி கடமரா சோண்டலே ஒரு கோல் கொண்டு போய் வைக்கப்படுது. இந்த கோல் பேர் மரித்த கோல். நான் சொல்றேன், இழந்த சகதத்தையும் தேவனுடைய நாமம் சிறந்த நாமம். அவர் போஷிக்கிறவர், இழந்ததை மீண்டுமாக கொண்டு வருகிறவர். The Lord of restoration. Let the Lord restore your miracle now. Let the Lord restore your miracle. சொல்லுங்க, ரிஸ்டோரேஷன். ரிஸ்டோரேஷன். ரிஸ்டோரேஷன்னா, நான் கடந்த நாட்களில் ஏதாவது இழந்திருக்கலாம். நான் இழந்தே இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுங்க, மீண்டும் அங்க போய் நான் கொண்டு வருவேன். The Lord who is the Lord of ஆதாம்ல இருந்து இனி பிறக்க போற ஒவ்வொரு படைப்பின் தேவன், அவர் கடந்த காலத்துக்கும் தற்காலத்துக்கும் வருகிற எதிர்காலத்துக்கும் ஒரே ஆண்டவர். அவர் நாமம் சிறந்த நாமம். அவர் தோடுகிற கோல் அது துளிர்க்கும். உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. Tonight the Lord is touching my life. I give birth to miracle. Tonight, இன்று இரவு தேவன் என் கோலை தொடுகிறார். என் கோல் துளிர்க்கிறது. There is nothing called as lack, brother. Come on, speak your name. உன் பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி, என் நாமம் சபையில வைக்கப்பட்டபடினால். கேட்கல, எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேது. என் நாமத்தை, ஏசப்பா நாமம் இல்லை, என் பேரை சபையில வைக்கப்பட்டபடினால், கிறிஸ்துவோட இணைந்தபடினால் என் கோல் துளிர்க்கும். நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள். இது தேவனுடைய குடும்பம். அவரோட இணைக்கப்பட்டபடினால், as Jesus was successful, I am also successful. As Jesus was prosperous, I am also prosperous. Jesus never lacked. I will never lack in my life. Hallelujah. இத்தனை நீ உணர்ந்து தட்டுறீங்களா? இல்லை அப்படியே சபைனா வந்துட்டு போற இடம் இல்லை. வந்துட்டு சொல்லுங்க, சபை முதலாவது சபைக்கு தெரியட்டும் சபை யாருன்னு சொல்லி. சபை வந்துட்டு ஜபம் பண்ணிட்டு போற இடம் இல்லை. இது அதுதான் தற்சாயல். எது தங்கி இருக்கிற வீடு, இது நிரந்தரம். இது கர்த்தருடைய ஆலயம். இது சர்ச்சை. இது நம்ம வீட்டுக்காக ஏசப்பா உயிர் தந்தாரா, சபைக்காக உயிர் தந்தாரா? பேசுங்க எல்லாருமே. நம்ம தங்குறது வீடு போய் தங்கணுன்றதுக்காக நாங்கள் தங்குறோம். ஆனால் சர்ச்சுக்காக அவர் உயிர் தந்தார். 3 நாள்ல மீண்டுமா சபையை எழுப்புறேன்னு ஆண்டு சொன்னாரா இல்லையா? அப்போ சபைக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். என் பேரு வீட்டில், உங்க வீடு எதுனா இருந்துச்சுன்னா அங்கே எழுதப்படும் தெரியுமா? அது டெம்பரவரி. அது சும்மா ஒரு பேருக்கு அடையாளம். ஆனால் உண்மையாகவே நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்க பேரை நீங்க சொல்றீங்க தெரியுமா? இப்போ நீங்க இயேசுவோட இணைக்கப்படுறீங்க. சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா காரியங்கள் மாறும். எதுக்குமே கவலைப்படாதீங்க.
உங்கள் பிரச்சனை மாறும். உங்கள் வேதனையை அவர் பார்க்குறார். நீங்கள் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது உங்கள் வாயில் வர வார்த்தை, உங்கள் யோசனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க, இதே இடத்துல உங்கள் சாட்சியை கர்த்தர் உயர்த்தட்டும். உங்கள் எல்லாம் பிரச்சனையும் மாற மாற எந்த ஒரு தடையை நிற்காது. உங்கள் பேர் சபையோடு இணைக்கப்பட்டபடினால் உங்கள் கோல் துளிர்க்கும். ஒரு நாளும் எந்த ஒரு சத்ருவின் காரியமும் மேற்கொள்ளாது. கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்த குடும்பம் நீங்கள். ஒரு தடவை தூங்கிட்டாருன்னா அவர் தொடர்ந்து செய்வார். உங்கள் குடும்பம் ஒரு நாளும் பிரிக்கப்படாது. தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். தேவைகள் சந்திக்கப்படும். பார்க்காத ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பார்க்குவீங்க. கேளுங்க, நம்முடைய பேர் என்பது சபையோடு இணைக்கப்பட்டபடினால். அன்னி சொல்லுங்க, என் பேரு 1000 பேர் போட்டிக்கு இருக்கிறாங்க. நான் லேண்ட் ஒன்று வாங்கணும்னு யோசிக்கிறேன். எத்தனை பேர் போட்டிக்கு வந்து என் பேர் இங்கே இணைக்கப்பட்டுச்சு. அவங்க யார் பிரதர்? எனக்கு தேவையில்லை சிஸ்டர், என் பேர் இங்கே இணைக்கப்படுது. நான் அவர்கிட்ட சொல்ல போறேன்னா அவங்க வருவாங்க. நான் அவங்க மேலே சண்டை போடல, அவங்க மேலே வேதனை பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் என் பேர் நடப்படுறபடினால், பிகாஸ் ஐ எம் இன்வால்வ். இப்போ அப்படியே சொல்லி புரிய வைக்கலாம். பிகாஸ் ஐ எம் இன்வால்வ். நான் வந்துட்டதுனால, என் பேர் அதில் வந்துட்டபடினால, என் பேர் வந்துட்டபடினால ஒருத்தர் இறங்குவார். அவர் எனக்காக இருக்கிறவர். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க அறிக்கை எழுது உங்க வாழ்க்கை. ஆக்சுவலி அறிக்கையை சும்மா யோசிச்சிடாதீங்க. நீங்க சொல்ல 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 முதலாவது நீங்க மாறுவீங்க. அந்த மாறும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசத்தோட நீங்க சொல்றது, ஆண்டவர் சொன்னார், மலையை பார்த்து ஜெபம் பண்ணு, மலை போய் கடல்ல விழும். அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? விசுவாசத்தோட மலையை பார்த்து கேள்வியினால் விசுவாசம் பிறக்கும். நீங்க அமர்ந்திருக்கிற சபை ஆசீர்வதிக்குது உங்களை இல்லையா? அப்ப நான் பேசுற வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசம் பிறக்குதுல, அமைதியா உட்காராதீங்க. நீங்க இன்வால்வ் ஆகிற விஷயங்கள்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க எதுல இன்வால்வ் ஆனீங்க? நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கும்போது ஒருத்தர் இறங்குறாரு. அவர் இணைகிற கோல் மரித்தாலும் அது துளிர்க்கும். அவர் மரித்தோர் மத்தியிலிருந்து உயிர் தெளிந்தவர். அவர் என்னோட இணையப்பட்டபடினால் ஹalleluya, ஹalleluya. இத மோசே பார்த்து ஆச்சரிய ஆயிட்டுக்கும். எப்படிடா இது? எல்லாம் கோலம் நான் தானே வெட்டி என் கையில தானே கொண்டு வந்து வைக்கிறேன். ஆரோன் கோல் மட்டும் எப்படா துளுந்துச்சு? கேள்வி வந்திருக்குமா வந்திருக்காதா? ஆமாவா? கேள்வி தானே. இப்போ ஒரு கட்டை வெட்டுறீங்க, ஊரில் வெட்டுறீங்க இல்லை, கட்டை வெட்டியோ வெட்டுனா அணி ரெண்டு பக்கமும் இருக்காது. அணி இந்த பக்கமும் இருக்காது. இப்போ இந்த மைக் மாதிரி கட்டை இந்த பக்கமும் இருக்காது, இந்த பக்கமும் இருக்காது. அதில் முளைக்கும். அதில் ஒரு செடி முளைக்கணும் யாருன்னா நம்புவானா? நம்பவே. ஏன்? வேறும் இல்லை, முளைக்கிறதுக்கு அடையாளமே இல்லை. உன் அடையாளம் தேவையில்லை ஆண்டருக்கு. நமக்கு அடையாளமே அவர் தான். என் அடையாளம் அவருக்கு என் அடையாளமே அவர் தான். நான் சொல்றேன், என் பணம் இல்லை என் அடையாளம், என்னுடைய எதுவுமே அடையாளம். என் அடையாளமே எனக்காக மரித்தோர் மத்தியிலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சார், உயிர் தெழுந்தார். என் நம்பிக்கை எதனால? அது நம்பிக்கை. அவர் உயிர் தெழுந்தார். என் பிரசங்கம் என் ஜீவன் உள்ள பிரசங்கம், ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார். என் ஜபம் என் உயிரோட இருக்கும், ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார். என் விசுவாசம் உயிரும், ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார். என் உயர்வு உயிர் தெழும். நல்ல போல்டா பேசுங்க. ஹalleluya. உபாரானா தரியானா மஹஸ்தனமா ஹந்தோரோ ஈஹலா தரிண்டலா தகடோனா ஹன்சே பபபபமம் விவேனே மே பாபரா ஹஸ்தம்பர. ஹalleluya. 12 கோலும் சரி சமமாக கொண்டு போய் வெட்டி கொண்டு போய் ரெண்டு பக்கமும் வெட்டி கொண்டு போய் அப்படின்னு வைக்கிறாங்க. கரெக்டாக காலையில் போன உடனே மோசே கதவை திறந்த உடனே ஒன்று ரூபன், ரெண்டாவது சிமியோன், லேவி அந்த கோல் மேலே ஆரோன் கோல் துளிர்த்துருது. ஏன்? இப்போ மோசைக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி ஆண்டு இது ரெண்டு பக்கமும் வேற இல்லை, அந்த பக்கமும் வேறல, இந்த எந்த பக்கமும் எப்படி ஆண்டு முளைச்சு? பதில் என்ன வருது தெரியுமா? என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய கோல்.
சொல்லுங்க, என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட, இது தேவனுடைய வார்த்தை, இது நம்முடைய வார்த்தை இல்லை. இது அதை சொல்லும் போது நீங்க போல்டா தான் சொல்லி ஆகணும். என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நந்தாவுடைய கோல் துளிர்க்கும், என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட சுஜானி கோல் துளிர்க்கும், என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்வேதா துளிர்க்கும், என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட பரத் சரண் துளிர்க்குவாங்க. சொல்லுங்க நீங்க, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, சரி உட்காருங்க. இது உங்களுக்கு நான் வேற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் ஒரு சபையா இருக்கிறோம். ஆண்டவர் தனிப்பட்ட ஜபத்தை கூட கொஞ்ச நேரத்தில் சிலது தேவை, ஓகே, சிலது கேட்கவே படாது. இது உண்மை. இது கசப்பா இருந்தாலும் உண்மை. எல்லார் ஜபம் கேட்கப்படுவனா இல்லை கேட்கப்படாது. சில இடத்துக்கு போய் ஜபம் பண்ணா அது வேற மாதிரி. பலவிதமான பரிமாணங்கள், வித்தியாசமான உலகம் பரலோகம்ன்றது. தேவதூதன்லே 6 ரெக்க 4 ரெக்க 2 ரெக்க மனிதனை போல நம்மளோடவே வாழ்ந்து இருக்கிறாங்க. ரைட் நோ இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க ரைட் நோ. நீங்க போன வாரத்தில் யாருன்னா பார்த்துருக்குவீங்க. அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க கண் பார்வை தாண்டி நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? பைபிள்ல சொல்றது அப்படி சொல்லப்படுது. ஹியூமன் கைண்ட் ஏஞ்சல்ஸ். அவங்கள போன வாரத்தில் நீங்க வண்டி ஓட்டினே போயிருக்குவீங்க. ஏதோ யோசிச்சு திரும்பி அவங்க பக்கத்தில் இருந்துக்குவான். உங்களால சொல்லவே முடியாது. அந்த ஏஞ்சலை நான் பார்த்துறேன். நான் இதை சும்மா வேடிக்கையாக சொல்லனா, என்னை நம்புங்க தயவு செய்து. பைபிள் எடுத்தா நம்புவீங்களா இல்லை இயேசுவின் நாமத்தில் நம்புவீங்களா? நான் இதை பில்டப் பண்ணலன்னா அந்த ஹியூமன் கைண்ட் ஏஞ்சலை நான் பார்த்தேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அது பார்க்க எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ நம்ம உங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் பரத்லேருந்து, சரண்லேருந்து, மதுமிதாலேருந்து, ஸ்வேதாலேருந்து எல்லாருமே we would have encountered the human kind angel இந்த வீக். இந்த போன வாரம் 6 நாளில் கண்டிப்பாக உங்களை பார்க்காதவங்க, அவங்க அசைன்மெண்ட்டே உங்களை பார்த்துக்கிறது தான். உங்களை பார்க்காத எப்படி இருக்குவாங்க? The reason why you went with some confusion and came with an answer because you encountered angel. இதெல்லாம் சொல்ல சபைக்கு இன்னைக்கு சபை மக்கள் எந்த அளவுக்கு இதாகிட்டாங்கன்னா, இவங்க இதை பற்றி கேட்கவும் மாட்டாங்க. இப்போ சொன்னாலும் புரியாது. ஆனால் காலம் தாமதம் ஆகாது. இனி இயேசு வரப்போறார். நீங்கள் நம்புங்க. நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தில் போயிருக்குவோம். அந்த ஏஞ்சல் நம்மளை பாஸ் பண்ணி போயிருக்குவாங்க. குழப்பமே மறந்துட்டுக்குவோம். நம்ம எல்லாருக்குமே இது ஆகும் பிரதர். நம்ம யோசிக்க மாட்டோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த கான்ஷியஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நீங்கள் பார்த்துருக்குவீங்க எல்லாருமே. அல்லேலூயா. அப்போ சபையா சேர்ந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் வந்து எத்தையும் பார்க்க மாட்டாராம், சபையை மட்டும் பார்க்குவாராம். அல்லேலூயா. தேவனோட இணைக்கப்பட்ட சபை நம்ம சபை. அல்லேலூயா. இப்போ உங்க ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. அவரோட இணைக்கப்பட்ட என் நாமம் துளிர்க்கும். அவரோட இணைக்கப்பட்ட என் பிசினஸ், அவரோட இணைக்கப்பட்ட என் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட இணைக்கப்பட்ட என் குடும்ப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட இணைக்கப்பட்ட என்னுடைய ஆரோக்கியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட இணைக்கப்பட்ட என் யோசனை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட இணைக்கப்பட்ட என்னுடைய சர்ச் பில்டிங் பிளான்ஸ் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அவரோட இணைக்கப்பட்ட என்னுடைய ஒவ்வொரு காரியங்கள் துளிர்க்கும். புரியுதா? இப்போ உங்க பேர் சொல்லுங்க. இயேசுவோட இணைக்கப்பட்டு உங்க பேர் சொல்லுங்க. தைரியமா, போல்டா தைரியமா. 2 பக்கமும் ஒரு கட்டை வெட்டிட்டாங்கன்னா அது வெறுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? ஒன்று நீ பேனர் அடிச்சு பின்னாடி கட்டணும், இல்லை ஏதாவது பண்ணி இல்லை வச்சு அடுப்பு கறியாக்கிடணும். எதுக்குமே அதுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒன்று கட்டில் செய்யணும். அல்லேலூயா. அதில் உயிர் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய கோல், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோனுடைய கோல், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேத்ரின் சிஸ்டர் கோல் துளிர்க்கும். அது துளிர்க்கணும். ஏன்னா the Holy Spirit is touching the stuff. The Holy Spirit is touching the stuff. The Holy Spirit நன்மைகளை செய்யணும்னு சுற்றி திரிகிறவர். கண் பார்வை கோல் வச்ச உடனே கோல் அவர் தொடுவார். அவர் தொட்ட உடனே உன் கோல் துளிர்க்கும் பிரதர்.
no way you can fail. There is no way you can fail. There is no way you can fail. தோத்து போக ஒரு வழி கூட இல்லவே இல்லை. வெரி குட். அந்த ஆமென் நல்லா இருந்துச்சு. வேறு யாருமே சொல்லல. There is no way to fail. தோத்து போக வழியே இல்லை. இந்த நாள் மட்டும் பாஸ்டர் நீங்க வேற, நான் இந்த நாள் மட்டும் தோத்து நினைக்கிறேன். பிரதர், உங்க பேர் சபையோடு இணைக்கப்பட்டது. எனக்கு உங்க வாயின் வார்த்தை தேவையில்லை. என்னைக்கு உங்க பேர் சபையோடு இணைக்கப்பட்டதோ, இயேசு என்ற அஸ்திவாரத்துக்குள்ள நடப்பட்டதோ, உங்க கோல் துளிர்த்தே துளிர்க்கும் பிரதர். இதுல எந்த சந்தேகம் இல்லை. இது மோட்டிவேஷனா உங்களை நான் என்கரேஜ் பண்ணுவேன் சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன நான் அது படிக்க வைக்கிறேன்னா, தேவனால் இது பிதாக்கே தேவன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் அது ஆரோன்னு அவர் சொல்லாது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிஸ்டர் இணைஞ்சிட்டாங்க. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டபடினால் உங்க பிரச்சனை மாறும். கோல் துளிர்த்தே துளிர்க்கணும். Sell the battle is the Lord's. இது கர்த்தருடைய யுத்தம். ஜெயம் எனக்குரியது. We are celebrating the victory of Jesus. We are celebrating the victory of Jesus. கர்த்தருடைய ஜெயக்கொடியை கொண்டாடுகிற சபை இது. Hallelujah. இந்த வெளிப்பாடோட தான் யோவான் சொல்றாரு, உலகத்தின் சகல பாவத்தையும் சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்க போறார். வெளிச்சம் அவரை பின்பற்று. அந்தேரியும் முதலாவது ஓடுறாரு. எங்க இயேசு நாம் பின்பற்றினா, ஏன்னா அந்தேரிக்கு நல்லா தெரியும் அவர் குடும்பத்தில் ஒரு சபை எழும்பும். அந்த பேதுரு இந்த இயேசுவோட இணைஞ்சா ஒரு நாள் சபை கட்டப்படும். அல்லேலூயா. You went to church. There was a reason. என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் நான் சர்ச்சுக்கு போல. ஆனா ஆண்டவர் முதலாவது என்னுடைய சந்ததியில பிறந்த என்னுடைய சகோதரியை கொண்டு போனார். அவங்களுக்கு ஒரு நாள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இதே போல வெளிச்சத்தின் சத்தத்தை வனாந்திரத்தில் கத்துனது போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புவார். யோசிச்சிருக்க முடியாது. ஆனா கர்த்தரோ பெரிய காரியங்களை செய்ய. Listen to me. Hallelujah. Bala naga daba laga darama. Labara hadarama haskana dhari gadaba. The blindness to begin.